தமிழும் ஆங்கிலம் தான் தமிழ்நாட்டினுடைய இருமொழி கொள்கை. அதில் எந்த மாற்றம் இல்லை. இருமொழி கொள்கை மட்டுமல்ல, நமது வழி கொள்கையும் இதுதான். ஏன் விழி கொள்கையும் இதுதான். எந்த பழிச்சொல் சொன்னாலும் என் உயிர் கொள்கையில் விட்டு தர மாட்டோம், விட்டு விலக மாட்டோம் என்பதை மாமன்றத்தில் உறுதியாக மீண்டும் மீண்டும் நான் பதிவு செய்கிறேன். இந்தியை ஏற்காவிட்டால் பணம் தர மாட்டோம் என்று மிரட்டினாலும் இது பண பிரச்சனை அல்ல, நம் இன பிரச்சனை. நாம் தமிழை, தமிழினத்தை, தமிழ்நாட்டு மாணவ கண்மணிகளை, இளைய சமுதாயத்தை காக்கக்கூடிய பிரச்சனை. அவர்கள் நிதி தரவில்லை என்பதற்காக இனமானத்தை அடமான வைத்து வெகுமானம் பெறும் கொத்தடிமை அல்ல நாங்கள். எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் அல்ல நாம். இந்த இரு மொழிகளே போதும் என்று சொல்பவர்கள் நாம். யார் எந்த மொழியை கற்பதற்கும் தடையாக நிற்பதில்லை. அதே நேரத்தில் தமிழை அழிக்க நினைக்கும் ஆதிக்க மொழி எதுவாக இருந்தாலும் அதை அனுமதிப்பதில்லை என்பதுதான் இருமொழி கொள்கை. வேர்ல்ட் டேபிள் டென்னிஸ் ஸ்டார் கண்டெண்டர் அப்படின்ற இந்த டேபிள் டென்னிஸ் போட்டி இன்னைக்கு துவங்கி வச்சிருக்கிறோம். இந்த போட்டி இன்றைக்கு தொடங்கி அடுத்து ஒரு வாரத்திற்கு வருகின்ற 30ஆம் தேதி வரைக்கும் இன்னைக்கு நம்ம நேரு விளையாட்டு அரங்கு நடைபெறுகிறது. இந்த போட்டியை நடத்துவதற்காக நம்முடைய அரசு கிட்டத்தட்ட 3,02,00,000 ரூபாய் ஃபண்ட் ஒதுக்கி இருக்கின்றோம். அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில இருந்து கிட்டத்தட்ட 18 வீரர்கள் இன்னைக்கு இந்த காம்படிஷனை கலந்துக்கிறாங்க. இந்த போட்டிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அரசு செய்திருக்கின்றது. சிஏஏ குடியுரிமை திருத்த சட்ட நகலை கிழித்து எறிந்துவிட்டுதான் முதலில் என்னுடைய அரசியல் வாக்கிலே நான் அடியெடுத்து வைத்தேன். நபிகள் நாயகம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கின்ற பொழுது நாம் அனைவருக்கும் ஒரு விஷயம் தெளிவாக தெரியும். மனிதர்கள் எல்லோரையும் சமமாக நடத்த வேண்டும். நமக்குள்ள எந்த பேதமும் இருக்கக்கூடாது. ஏழை எளிய மக்களுக்கு எந்த நேரத்திலும் உதவ வேண்டும். நபிகள் நாயகம் சொன்ன அதே கருத்தை தான் பின்பற்றி நம்முடைய திராவிட இயக்கமும் தோன்றியது. பேதமில்லா வாழ்வை தமிழர்களுக்காக ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்டதுதான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். கழகம் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து நம்முடைய இஸ்லாமிய பெருமக்களும் திராவிட முன்னேற்ற கழகம் நெருங்கிய உறவை கொண்டிருக்கிறது. 2021 கழக அரசு ஆட்சி அமைந்த உடனே குடியுரிமை திருத்த சட்டத்தை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று சட்டப்பேரவையில் முதல்ல தீர்மானம் நிறைவேற்றியதுதான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள், கழக தலைவர் அவர்கள். அதே போல முத்தலாக் சட்டம், என்ஆர்சி, இப்படி வருடா வருடம் ஏதாவது ஒரு சிக்கலை ஏற்படுத்தி சிறுபான்மை மக்களை நெருக்கடிக்கு ஆளாக்கின்ற ஒன்றிய அரசுக்கு தொடர்ந்து எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய அரசுதான் நம்முடைய திராவிட மாடல் அரசு. இஸ்லாமிய மக்களுடைய உரிமைக்காக மட்டுமல்ல, உங்களுடைய கல்வி, சமூகம், பொருளாதார முன்னேற்றத்திற்காகவும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கிறது.